ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஜங்குக்கோட 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். நேற்று நான் வந்து 1 ஷாட் போட்டிருந்தேன். அந்த பாட் யாரும் பார்க்கலன்னா தயவுசெய்து இதை பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த 1 ஷாட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து யூடியூப், டெலிகிராம், வாட்ஸ்அப்போட லிங்க்கெலாம் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த வீடியோ கீழேயும் பின் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஓகேவா? நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம்டா. லாஸ்ட் பார்ட்டு நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா, தயங்கும் உங்களுக்கும் நடக்கிற இந்த மேரேஜில் ஜங்குக்கு வந்து தயங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். ஸோ அதனால் தயங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ உங்களையும் ஜங்கு கல்யாணம் பண்ணி இப்போ வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இதோட தான் நான் போன பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ வாங்கடா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் தான் ஜங்குக்கு போட்டு அடிச்சிட்ருக்கீங்க காரில் உட்காந்து. ஜங்கு இன்னைக்கு இறக்கி விடுன்னு சொல்கிறேன்ல. ஏய் சும்மா கத்தாதிரி, இப்போ நான் புருஷன், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஆக்சுவலாக அது மேன்ஷன் தான், தனியாக இருக்க ஒரு மேன்ஷன். நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஜங்குக்கு உள்ளே போகிறான், கையை பிடிச்சி உங்களை. ஜங்குக்கு என்னை விடுன்னு தோணு, ப்ளீஸ் என்னை விடு. ஏய் என்னடி சும்மா ஏன்னிட்டுருக்க? நான் தான் புருஷன், நான் இருக்க இடத்துல தான் நீ இருக்கணும். இதை பாரு, இதுக்கு பேர் ஒரு கல்யாணமே இல்லை. நீ என் ஃப்ரெண்டை கொலை பண்ண, இப்போ என் தாங்க என்கிட்ட பிரிச்சுட்டு உனக்கு என்ன தான் வேணும்? நான் உனக்கு என்ன தான் பண்ணேன்? நீ எதுவும் பண்ணலடி, எதுவுமே பண்ணல. அந்த தாங்க இருக்கான்ல, அவன் பண்ணிட்டானே, அவன் என்னை பழி வாங்கிட்டானே மயன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. நீங்கள் என் தாங்க எதுவும் பண்ணிக்க மாட்டான். ஏய் என்னடி சும்மா இன்னும் அவனை தாங்க என் தாங்கன்னு சொல்லிட்டுருக்க? நான் தான் பிடிச்சேன், அவன் கிடையாது சரியா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. நீங்கள் மறைச்சி தள்ளுறீங்க ஜங்குக்கா. ஸோ இப்படியே சீனை கட் பண்ணால் அந்த சைடு சைடு பார்க்கலாம். தாங்க வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஜங்குக்கோட அப்பா தான் அங்கே இருப்பார். சார் தாங்க நிச்சயமாக அந்த மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் சார். உங்கள் பையன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அவன் போய் சொல்லியிருப்பான். உங்களுக்கு எதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பாட்ட கேட்குறாரு. அப்போ தாங்க தான், அங்கிள் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அங்கிள், உங்கள் பையன் தேவையில்லாமல் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படி சொல்லிட்டு தாங்க எதுவுமே பேசலாம், அமைதியாக இருக்காரு. ஆக்சுவலாக உங்களுக்கு வர மேரேஜ் ஆகிடுச்சுல ஜங்குக்கூட. அப்போ தாங்க தான், அங்கிள் உங்கள் பையன் என் வயனை எது கஷ்டப்படுத்த போகிறான். இந்த பாருப்பா நீ பயப்படாது சரியா, நான் வயனை எப்படியாவது உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கூட அப்பா சொல்கிறாரு. ஸோ இந்த சைட் உங்கள் வயன் வந்துடுவா அப்படி சொல்லிட்டு தைரியமாக இருப்பான். ஸோ இப்போ தான் ஜங்குக்கூட அப்பா அவர் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அவர் அங்கே இல்லை. ஸோ அப்புறம் வந்து அவன் அந்த மேன்ஷனில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அவர் அந்த மேன்ஷனுக்கு வராரு. நீங்கள் தான் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் கல்லேருந்து தியர்ஸாக வருது. ஆக்சுவலாக நீங்கள் தயங்க வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கும் தயங்கும் மேரேஜ் ஆக வேண்டிய டைம் இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக அப்படியே அழுத வாக்கில் அப்படி சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கூட அப்போ தான் உள்ள வராரு. டே ஜங்குக் அப்படி சொல்லிட்டு கத்திட்டே வராரு. அப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்க, அங்கிள் அம்மா டிய கூட வா எங்க இந்த பாரு, அவன் கல்யாணம் பண்ணிட்டான்றதுக்காகலாம் நீங்கள் இருக்க வேணாம், அதை கட்டி போட்டு வா, தாங்க உனக்காக காத்துட்ருக்கான். நிஜமா வா, ஆமாம் வா அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் போகிறீங்க. பச்சம் மேலேருந்து கை தட்டிகிட்டே வராரு. அப்புறம் யோ இல்லையா, நீ யாரை கூப்பிட்டு போகிற? அவன் என் பொண்டாட்டி, அவன் மிஸ்ஸஸ் ஜியான் ஜங்குக். நோ தான் ஓகேவா ஜங்குக், நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டுருக்க. இப்போ எதுக்கு நீ தாங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த? மரியாதை வந்து கேஸை வாபஸ் வாங்க. கேஸை வாபஸ் வாங்கணுமா? அவன் அன்றைக்கி எவ்வளோ அசிங்கப்படுத்தினான்னு நான் அதுக்கு என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஜங்குக் சரி நீ இந்த கேஸு கூட வாபஸ் வாங்க வேண்டாம், வயனையாச்சு விடு. ஏய் வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி ஜங்குக் இப்படி இழுத்துறான். நீங்கள் விட்டு ஜங்குக் நில்றி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இந்த பாருனேண்ணா ஏன் பொண்டாட்டி உனக்கு அசிங்கமாக இல்லை? இன்னொருத்த பொண்டாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு? ஜங்குக் தப்பு பண்ணுற, ஒழுங்காக வயனை விட்டுரு. யோ என்னையா சும்மா வயனை இப்போ என் பொண்டாட்டி, அவன் எங்கேயும் வரமாட்டா போ, உங்கள் தத்து பிள்ளைக்கானா வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவி, நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ ஜங்குக் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்படி சொல்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கு கையை பிடிச்சி இழுக்கிறீங்க விட்டுன்னு. ஜங்குக்கு செம்மையாக கோவம் வந்துச்சு. அப்படியே உங்கள் கண்ணத்துலேயே ஒரு ஸ்லாப் தான், அவ்வளோதான், நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. ஸோ ஜங்குக்கோட அப்பாவுக்கும் ஜங்குக்கு அடிக்க வராது. ஸோ ஜங்கு கையை பிடிச்சிட்டு இந்த பாரு இந்த அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காது, போய் உன் தத்து பிள்ளை அடி அப்படி சொல்லிட்டு கையை தட்டி விடுறாரு. சாஃப்ட்டு தட்டு அவரும் வெறுப்பாங்க வந்து போயிடுறாரு. இப்போ நீங்கள் மயங்கிடுறீங்க கீழே அப்படியே. ஸோ ஜங்கு தான் ஒரு அடிக்கே மயங்கிட்டாலே, இவ்வளோ எப்படி நைட்டில் வச்சு செய்யுது அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. அவர் ரூமே பார்க்க ஒரு மாதிரி அஸ்தட்டிக்காக இருக்குது. அங்கே கிரே கலரில் மீன் கே கோடில் இருக்குது. ஸோ அப்படியே கொண்டு போயிட்டு அவர் பெட்டில் உங்களை படுக்க வைக்கிறாரு. நீங்கள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே வந்து போயிடுறாரு. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு ஜங்குக்கூட அப்பா வந்து தயங்க பார்க்க வந்திருப்பாரு. அங்கிள் வயன் வந்துட்டலாம் இல்லைப்பா, ஏன் அவன் என்ன விடலை
ஏன் நீ ஏன் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு தாங்க செம்மையாக அழுக வருது. அவர் அங்கேயே உட்காந்து அழுகிறாரு. இப்போ அவருக்கு அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதெல்லாம் பெருசாக தெரியல. உங்களை இழந்துட்டோம் அப்படிங்கிற இதெல்லாம் அவரால் தாங்கிக்கவே முடியல. சாப்பிட்டு ஜங்கு கூட அப்பாவும் அவரோட பவரை வச்சு தாங்க வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. தாங்க இப்போ அவ்வளோ வேகமாக ஜங்கு கூட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. சரி கதவு திறந்து வந்துட்டு ஜங்குக் 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 எங்கடா இருக்க ஜங்குக் அப்படி சொல்லிட்டு கத்திட்டே வர்றாரு. சரி ஜங்குக் அப்போ தான் அப்படி ஸ்மோக் பண்ணிட்டு வண்டியாடா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. உன்னே யாரா வெளியே விட்டது ஜங்குக் வயனங்க ஏய் என்ன வந்தது வராதுமா ஏன் பண்ணாட்டி எங்கன்னு கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் நக்கலாக கேட்குறாரு. இப்போ தாங்க நான் ஜங்கு கூட கழுத்தை பிடிச்சி செவத்தில் பின் பண்ணிட்டு இப்போ என் மயன் இங்கே இருக்கன்னு நீ சொல்கிறியா இல்லை நீ பழைய தேங்க பார்க்க போறியா இதை பாரு தாங்க அவன் இப்போ ஏன் பொண்டாட்டி நீ அவளை உரிமை கொண்டாடுறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லை புரியுதா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு நக்கலாகவே சொல்கிறாரு. ஸோ தனக்கு எங்கள் கோவம் தாங்கலை. அப்படி ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு ஒரு ரூமாக போய் தேடுறாரு. ஸோ பிறகு ஜங்கு கூட ரூம்குள்ளே தான் போகிறாரு. நீங்கள் அங்கே வாங்கியிருக்கீங்க. அதை பார்த்தோன்னே என் தான் கிட்ட வந்துட்டு வயன் எந்திரி வயன் எழுந்திரு வயன் நம்ம போகலாம் எழுந்திரு அப்படி சொல்லிட்டு எழுந்திரு அப்படி சொல்லிட்டு இவங்களை இழுத்துட்ருக்காரு. அப்போ அங்கேருந்து ஜங்குக்கு வந்துட்டு தாங்க தள்ளி விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் ஏன் பொண்டாட்டி தான் தயவுசெய்து வெளியே போயிடு இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். டேய் வேணாம் சங்குக் நீ தப்பு பண்ணுற இப்பயும் நான் அவனை மன்னிக்கிறேன் என் வயனை விட்டுரு. ஏய் சும்மா என்னடா ஓ வயனை நின்றுருக்க அவள் இப்போ மிஸ்ஸஸ் ஜான் ஜங்குக் நோ தாங் இதே டைலாக் தான் என் அப்பாட்ட சொல்லி அனுப்பினேன். உன்ட்ட சொல்லலை இருந்தாலும் இந்த பாரு ஜங்குக் நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் தயவுசெய்து என் வயனை விட்டுரு. இந்த பாரு ஒழுங்காக எங்கே போயிடு அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜங்கு கூட அப்பாவும் வந்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகுது அங்கே நீ நம்ம லீகலாக பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு தாங்க அங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாரு. ஸோ உங்களுக்குலாம் இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. தாங்க வந்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் மயக்கத்தில் தான் இருப்பீங்க. ஸோ அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க இங்கே யாருமே இல்லை. நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் எழுந்து வெளியே வரீங்க. ஸோ ஜங்கு கண்ணில் படுறதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஓடிடலாம் அப்படி சொல்லிட்டு ஸோ நீங்கள் இப்போ என்ட்ரன்ஸ்க்கு பார்க்குறீங்க டோர் க்ளோஸில் இருக்குது. யார் க்ளோஸ் பண்ணது அப்படி சொல்லிட்டு இங்கே இழுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. அங்கேருந்து ஜங்குக்கு பின்னாடி விசில் அடிச்சுட்டே வராரு. பின்னாடி எங்கே ஓட பார்க்குற புருஷன் வீட்டில் இருக்கப்போ இந்த பாரு ஜங்கு யாருக்கு யார் புருஷன் தயவுசெய்து என்னை விட்டு நான் என் தாயம் கூட போகணும் நான் என் தாயம் கூட தான் வாழணும். ஏய் தன்னாடி சும்மா தாயங்க உனக்கு இப்போ நான் தான் புருஷன் அவன் கிடையாது புரியுதா. உன் காதல் கத்திரிக்காய் இந்த குடோனு எல்லாத்தையும் அவங்க வீட்லேயே போட்டு வந்துரு என்ன இதுதான் நம்ம வீடு நான் தான் உன் புருஷன் நீ தான் என் பொண்டாட்டி புரியுதா அப்படி சொல்லிட்டு ஜங்கு வெறுப்பேற்றுறாரு உங்களை. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு அடிக்கலான்னு போகிறீங்க. அவர் கையை பிடிச்சிட்டு அடடே என்ன கட்டின புருஷனை சும்மா அடிக்கிறீங்க உங்கள் கல்ச்சரில் அடிக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்னாடி இப்படி கையை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி உங்கள் கையை பிடிச்சி திருகுறாரு. உங்களுக்கு வலிக்குது ஜங்கு விடு அம்மா ஜங்கு வலிக்குதா கை நீளி மாடி உனக்கு இனிமேல் நீளி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி திருப்புறாரு. அம்மா வலிக்குது வலிக்குதுல்ல உங்கள் மூட்டை போ அப்படி சொல்லிட்டு உங்களை தள்ளி விடுறாரு. ஸோ உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் இன்னும் அந்த சாரீ அந்த பூ எல்லாத்துலேயும் அப்படியே தான் இருக்கீங்க. அப்படியே பெட்டில் போய் உட்காந்துட்ருக்கீங்க ரூமில் ஜங்குக்கோட ரூமில் தான். ஸோ உங்களுக்கு டியர்ஸாக வருது. ஸோ உங்களோட மொபைல் ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் தெரியவும் தெரியாது இல்லையா ஜங்கு தரங்க ரிலீஸ் ஆனாரா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரியாகவே இருப்பீங்க. அப்போ ஜங்குக்கு தான் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் ஏந்துக்க போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு நடி புருஷன் தான் ஏந்து போகிறேன் இந்த பாரு ஜங்குக் தேவையில்லாமல் பண்ணாத எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது நான் உனக்கு என்ன பண்ணேன் எதுக்கு என் தாயங்க என்கிட்ட அதை பிரித்தேன் இந்த பாரு நான் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன் ப்ளீஸ் என்னை விட்டுரு நான் என் தாயம் கூட தான் வாழணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அலையிறீங்க. ஐயோ கடவுளே புருஷன் இருக்கப்போ நீ என்னடி அவன் பேரே சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உங்கள் சாரியோட அந்த ட்ராப் இருக்கு இல்லையா அதை பிடிக்கிறாரு. ஜங்குக் என்ன பண்ணுற அதாவது இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் உங்கள் மொழியில் சொல்லனா அப்படி சொல்லி உங்கள் காதில் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது உடம்பெல்லாம். அப்படியே அந்த ட்ராப்பை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. ஸோ அவ்வளோதான் அந்த முன்னாடி இருக்க பின்னெல்லாம் பிஞ்சிடுச்சு. ஸோ தான் அப்படியே ஜங்குக்கு உங்கள் சாரியை மேலே எடுத்துடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் கையை வச்சு ஹைட் பண்ணிக்கிறீங்க. என்னாடி ஹைட்லாம் பண்ணுற பார்க்குறதுக்கு தானே அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் சொன்ன கேளு ஜங்கு வேண்டாம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அழுறீங்க. அப்படியே ஜங்குக்கும் அப்படியே கிட்ட வராரு. நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு வெஸ்ஸில் எடுத்து ஜங்குக்கு அடிக்கலான்னு போகிறீங்க. என்னாடி அடிக்கலாம் ஓங்குற கையை அடிக்க தான் ஓங்குன்னு பார்த்தா
பொருளெல்லாம் தூக்குற, இதுக்கு மேலே ஒன்று அப்படியே விட்டா செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. நீங்கள் கத்துறீங்க, அடிக்கிறீங்க, விடு என்ன விடுன்னு சொல்கிறேன்ல விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. பட் ஜங்குக்கு அதெல்லாம் எதையுமே காதில் வாங்கலை. அவர் பாட்டுக்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி ஜங்குக்கு அடிக்கிறீங்க பயங்கரமாக. ஏய் முன்னாடி இப்படி அடிக்கிற வலிக்குதிரி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை ரெண்டுத்தையும் பிடிச்ச மேலே பிடிச்சி வச்சுறாரு. ஸோ இப்போ நீங்கள் கற்றுன்னு கத்துறீங்க. இந்த பார்த்து சொல்லும் கத்தலாம் கூடாது சரியா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவராகி உங்கள் ஹிப்பில் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. நீங்கள் அவர் தலையில் அடிக்கிறீங்க. பா ஏய் தலையில் வச்சு அதுக்கு பிடிக்காதுரி அப்படி சொல்லிட்டு கழுத்தை பிடிக்கிறாரு. இந்த பாரு என் தலையில் கை வச்சுன்னு வச்சுக்கோயேன் உன்னை கொன்னுடுவேன் அமைதியாக படு அப்படி சொல்லிட்டு அப்புறம் டேபிள்லேருந்து 2 ஹேண்ட் கஃப் எடுத்து உங்கள் 2 கையும் பெட்டோட எட்ஜஸில் அப்படியே கட்டிடுறாரு. ஸோ இப்போ உங்களால் உங்கள் கையை சுத்தமாக அசைக்க முடியல. ஸோ சவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாரியை மொத்தமாக கழட்டிடுறாரு. ஸோ அப்படி உங்கள் இன்ஸ்கர்ட்டை பார்க்குறாரு. நாடி இது வேறு நீ எத்தனை தான் போட்டு இருப்பியோ சொல்லிட்டு அதையும் கழட்டுறாரு. ஸோ கீழே நீங்கள் இன்னர் வேறு போட்டிருக்கீங்க. ஏய் நாடி தோண்ட மண் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அதையும் கழட்ட போகிறாரு. நீங்கள் அப்போ உங்கள் காலை எடுத்து ஜங்குக்கு எட்டி ஒன்று உடைக்கிறீங்க. அவ்வளோதான் ஜங்குக்கு அப்படியே பெட்லேருந்து கீழே போய் விழுந்துடுறாரு. எழுந்து உங்களை அப்படியே ரெட் ஐஸில் பார்க்குறாரு. நான் தான் சொன்னேன் இல்லாமல் என்னை ரொம்ப அடிக்காத, நான் அடிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன்னு நீ அடிக்கிற அப்படி சொல்லிட்டு வேகமாக இங்கே வெளியே போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, தேவையில்லாமல் அடிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி. சரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி படுத்துகிட்டே இருக்கீங்க. சரி வெளியே போன ஜங்குக் கையில் கேண்டில் எடுத்துகிட்டு வராரு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னு ஒன்றும் புரியல. ஸோ அப்படியே இந்த கேண்டிலை பற்ற வச்ச கேண்டில் தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஹிப் மேலே உட்கார்றாரு. நீங்கள் என்ன பண்ண போகிற ப்ளீஸ் என்னை விடு, நான் சொல்கிறேன்ல என்னை விடு. ஓ விடணுமா அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த கேண்டில் சாய்க்கிறாரு. ஸோ அதில் இருக்க அந்த வேக்ஸ்லாம் ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த வேக்ஸ்லாம் அப்படியே உங்கள் இப்பில் படுது. அம்மா ஐயோ வலிக்குது எடு அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப எரியுது. அவர் வந்து அந்த ட்ராப் போட்டுகிட்டே இருக்காரு உங்கள் இப்போ சுற்றி. ஸோ அப்படி கொண்டு வந்து உங்கள் கணத்தில் உங்கள் கழுத்தில் செஸ்ட்லாம் ஊற்றுறாரு. உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. இனிமேல் நான் அடிப்பேன், நான் அடிச்சேன்னு வச்சுக்கோ இதை விட பயங்கரமான கொடுமையெல்லாம் நீ அனுப்பி வைப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் அமைதியாகிட்டீங்க. ஸோ ஜங்குக்கும் அதை தூக்கி போட்டுட்டு அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே உங்கள் மொத்த ட்ரெஸ்ஸையும் கழட்டிடுறாரு. உங்களால் எதுவுமே பண்ண முடியல, எல்லாத்தையும் கிழிச்சு தான் கழட்டுறாரு. ஸோ ஆஃப்டர் தட் ஜங்குக்கு உங்கள் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். உங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, இருந்தாலும் உங்களால் தடுக்கவும் முடியல. ஸோ அப்படியே முடிச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஸ்டில் அந்த ஹேண்ட் கஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ரொம்ப கலட்ட ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் முன்னாடி தயங்க தான் ஞாபகம் வருது. ஸோ தயங்க கூட நீங்கள் ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் வந்து தயங்க கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமை ஜங்கு கூட பண்ணிட்டோமே அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் உங்கள் மேலே உங்களுக்கு கோவமாக வருது, ஜங்குக்கு மேலே பயங்கர கோவம் வருது. ஸோ பார்த்தா பக்கத்தில் ஜங்கு நல்லா தூங்கிட்டுருக்காரு. அவர் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கார் அந்த சன்லைட்டில் பார்க்க. சொன்னீங்க அப்படி உங்கள் கையை வச்சு ஜங்குட மூக்கில் இடிக்கிறீங்க. அப்பா யார் இது அப்படி சொல்லிட்டு ஏது பார்த்துட்டு ஏய் என்னடி காலையில் வம்பு எடுக்கிறியா அப்படி சொல்லிட்டு உங்கள் கழுத்தை பிடிக்கிறாரு. நான் வம்பெல்லாம் இழுக்கலை, கை குச்சி கழட்டி விடு அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் ஜங்குக்கு பார்க்குறாரு. சரி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கை கழட்டி விடுறாரு. உங்கள் கையில் ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஜங்குக்கு அதை பார்க்குறாரு. அப்படி அன்கஃபுக்கு கை எப்படி சார்ந்திருக்கு எங்க கீழே காட்ட பார்ப்போம் அப்படி சொல்லி கீழே போய் பார்க்க போகிறாரு. நீங்கள் அவர் கன்னத்தில் எட்டி வதிக்கிறீங்க. ஏய் நாடி நானும் போனேன் அப்போதுன்னுட்டா ரொம்ப தான் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் அவரை திரும்பி கூட பார்க்கல, அப்படியே ஏதாச்சும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருந்தீங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து அழுன்னு அழுவுறீங்க. உங்கள் சவுண்டு வெளியே வரைக்கும் கேட்குது. ஏய் நாடி மயக்கம் இல்லாமல் இவ்வளோ சவுண்டு கேட்குது, நானும் மயக்கம் அரேஞ்ச் பண்ணுவா அழகாக கத்தி அழுவுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, தயவு செய்து இங்கே வந்து போ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் போடி மயிர் அப்படின்ட்டு அவர் கீழே போயிடுறாரு. ஸோ அப்படியே தான் ஒரு 3 days போயிருக்கோம். ஜங்குக்கும் உங்களுக்கும் செட் ஆகிருக்காது. நீங்கள் அவரை திட்ட, அவர் உங்களை திட்ட, அண்ட் தென் அவர் உங்கள் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அதே மாதிரியே போகுது. ஒரு நாள் நீங்கள் தான் ஜங்குக்கு வந்து ஆஃபீஸுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆஃபீஸ் போயிருப்பார். ஸோ அன்றைக்கி டோர் பூட்டாப்போ தான் போயிருப்பார். ஸோ நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ தான் வெளியே கிளம்புறீங்க. எங்கே போகிறீங்கலாம் தெரியல. ஸோ கேப் புக் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக உங்கள் ஃபோன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். எப்படின்னா உங்கள் அப்பா அம்மா வந்து லைக் எப்படி சொல்கிறது கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக உங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து ஜங்கு கூட வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதில் உங்கள் ஃபோன் அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் எடுத்து அப்படி சொல்லிட்டு சேவ் ஆகிருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ தான் அட்டன் பண்ணுறாரு. ஒயன் ஏய் எங்கடி இருக்க? இதோ நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான். சரி நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன் சரியா? நீ மறைஞ்சிரடி வயன்
அந்த ஜங்கு கண்ணில் மட்டும் பற்றாது. நான் படமாட்டேன் அப்போ சொல்லிட்டு நீங்கள் ஒழிஞ்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, தாங்கிட்ட வந்து நீங்கள் பேசிட்டு தான் இருந்திருப்பீங்க. அவர் தான் வந்து உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக ஜங்குக்கு வெளியே போகிறதுக்கு காரணமே தாங்க தான். ஸோ இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சா நீ வந்துடு, நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தேங்க்ஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துருப்பீங்க. டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வர மறந்துருப்பீங்க. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் டோர் ஓப்பனில் தான் தேங்க் போயிருப்பார், ஜங்குக்கு போயிருப்பார், பூட்டு போட்டிருக்க மாட்டார். பட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கதவையே மூடாமல் அப்படியே வெளியே வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் போன ஒரு 5 to 10 minutesலேயே ஜங்குக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. டோர் ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்தோன்னே செம ஷாக்கு. ஸோ அப்படியே ஒரு உங்களை வீடெல்லாம் தேடுறாரு. வயன் எங்கே இருக்க வயன் அப்படி சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படியே ஒரு நேராக சிசிடிவி கேமராவில் போய் பார்க்குறாரு நீங்கள் எங்கே போனீங்கன்னு. நீங்கள் வெளியே போகிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ வெளியே இருக்க சிசிடிவி கேமராவில் பார்த்தா நீங்கள் லெஃப்ட் சைடில் போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கு உங்கள் கடகடன்னு கார் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த பக்கம் போயிருப்பீங்க சொல்லிட்டு கெஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த சைடு தயங்க வந்துட்டார். வயன் போகலாமா? போகலாம் தயங்க அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு தயங்கண்ணா, இது ஏன்டி கழுத்தில் என்ன போட்டுட்ருக்க, கழட்டி போட்டுட்டு வா அப்படி சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க. கழட்டி போடுவேன். இல்லை இது நான் கடிச்சாட்டி உனக்கு, அது கழட்டி போடுவேன். அந்த ஜங்குக்கு வந்துட போகிறான் சீக்கிரம் அப்படி சொல்லி தேங்க சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சரி சொல்லிட்டு கழட்டலான்னு போகிறீங்க. அப்போ ஒரு செம்மையான ஒரு ஆரன் சவுண்டு கேட்குது. திரும்பி பார்க்குறீங்க நீங்கள் 2 பேரும். பார்த்தா ஜங்குக்கு தான். ஜங்குக்கு அப்படியே செம்ம ஃபஸ்ட்டாக தேங்க இடிக்கிற மாதிரி வராரு. ஸோ நீங்கள் தேங்க மணி போய் நின்றுக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே காரை ஸ்லோ பண்ணிடுறாரு. ஸோ வெளியே இறங்கி வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பலான்னு உங்கள் கண்ணத்தில் ஸ்லாப் பண்ணுறாரு. இது பார்த்தோன்னே தாங்க சமக்கம் வருது. ஷவைனி ஆண்டா நீ அடிக்கிற, யாரா நீ, அடுத்தவன் பொண்டாட்டி ஏமாற்றி குச்சிட்டு போகிற அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரோட்லேயே செம்மையாக சண்டை போடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் சுத்தமாக தடுக்கவே முடியல. ஸோ அப்புறமா தான் நீங்கள் தான் ஜங்குக்கு பிடிச்சி இழுத்துட்டு ஜங்குக்கு அடிக்கிறீங்க. நீ யார், ஏன் தாங்க அடிக்கிறதுக்கு, நீ கொலைகார, நீ நல்ல வெள்ள, என் தாங்க எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதையும் கூட வந்துரு, நான் வரமாட்டேன், நான் தாயம் கூட தான் போவேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் உயிரோடு இருந்தால் தானே போவேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அவர் காலேருந்து கன் எடுக்கிறாரு. நீங்கள் வேண்டாம், என் தாங்க எதுவும் பண்ணிட்டாது ப்ளீஸ். வயன் நீ அவனுக்குலாம் பயப்படாத வயன், நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், நீ வா அப்படி சொல்லிட்டு உங்கள் கை பிடிக்கிறார். நீங்களும் போகலான்னு போகிறீங்க. அவ்வளோதான். ஜங்குக்கு அப்படியே மானத்தை பார்த்து ஒரு ஷூட் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பயமாயிடுச்சு. சேம் தேங்கும் தான். உங்களை ஏதாவது பண்ணிடுவானு தான் தேங்க வந்து பயப்படுறாரு. ஸோ நீங்கள் ஜங்கு ப்ளீஸ் தேங்க எதுவும் பண்ணிடாது ப்ளீஸ். அப்போ நான் சொல்கிறத கேட்கணும், என்ன சொல்லு, நீ என்ன சொன்னாலும் கேட்குற ப்ளீஸ், என் தாங்க மட்டும் எதுவும் பண்ணிடாத அப்போ சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. அப்போ என் கூட வா, போய் காரில் ஏறு அப்படி சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி தாங்க பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ ஏக்க தெரியுது. ஸோ அப்படியே நீங்கள் தாங்க பார்த்த மாதிரியே அப்படியே காரில் போய் ஏறி போய் உட்காந்துக்கிறீங்க. இந்த பக்கம் தாங்கண்ணா டோர்கிட்ட வந்து தட்டுறாரு. நீங்கள் திறக்கவே இல்லை. ஸோ ஜங்குக்கும் தேங்கிட்ட வந்துட்டு இல்லை அடுத்தவங்க முன்னாடி காலையை அதை விட்டுட்டு போய் வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே கார்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு டியாஸாக வருது, உங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே போகுது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு அப்படியே உங்களை தரன்னு வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்து போடுறாரு. அப்படியே சொல்லிட்டு எங்கள் கீழே அப்படியே விழுந்துடுறீங்க. இந்த பாரு, இன்னொரு தடவை அந்த தாங்க கூட போகலாம், என்னை ஏமாற்றிட்டலாம் நினைக்காத பையன், சாக்கிறதா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே போகிறாரு. உங்களுக்கு செம்மையாக கோபம் வேறு வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே லஞ்ச் டைம் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. சரி ஏதாவது சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு போகிறீங்க. கிச்சனில் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஒரு சில ரசமோ சாம்பாரோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் பாட்டு சாப்பிட்டுருக்கீங்க. அந்த ஸ்மெல்லு பார்த்து ஜங்கு கீழே வராரு. அப்படியே நீங்கள் சாப்பிட்றத பார்க்குறாரு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு கண்டு காணாமல் நீங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. புருஷன் வந்து நிற்கிறேன், நீ பாட்டு சாப்பிட்ற, எனக்கும் போட்டு கொடு. உனக்கு கை இல்லையா, நீ போய் போட்டுக்கோ. என்னாடி ரொம்ப வாய் நீளுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் தட்டை எடுத்துகிட்டு போய் சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ ஜங்குக்கும் சரி அப்படி சொல்லிட்டு அவர் போட்டுட்டு தட்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாரு. இப்போ எதுக்கு என் பக்கத்தில் வந்து உட்கார்ற, சும்மா என் வீடு, நான் எங்கே வேணா உட்காருவேன் நீங்கண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிடக்குன்னு சாப்பிட்டுட்டு தட்டை எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படி பின்னாடிக்கா வந்து உங்களை பேக் பண்ணுறாரு. நீங்கள் இப்படி என்ன என்னடி தள்ளுற, புருஷன்டி, யூ ஆர் லவபிள் ஹஸ்பண்ட். நான் சொன்னேண்ணா என் வாயில் நான் உனக்கு புருஷன் சொன்னேண்ணா, இல்லை மரியாதையாக தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு ஒரு பக்கம் போக வந்தாலும் ஒரு பக்கம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவருக்கு க்யூட்டாக தான் தெரியுது. ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸ் போக ஆரம்பிக்குது.
நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க வந்து மறக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு மேலே லவ் வரல. ஸோ இந்த சைட் பார்த்தா தாங்கும் வந்து வேலை ப்ரெஷர்னால இது அவ்வளோவா இது பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அப்படியே விட்டுருவார். ஸோ அப்படியே 3 months போகுது. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த இடம் செட் ஆகிடுச்சு. பட் உங்களுக்கு ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே தான் இருக்கீங்க நீங்கள். ஜங்கு கிட்டேருந்து உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதே சேம் டு அந்த ஆங்கரி அது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் தான் படுத்துட்ருக்கீங்க. 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ படுத்துட்டு ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு வயன் என்ன எழுந்துரு, எதுக்கு என்ன எழுந்துன்னு சொல்கிற, நான் வேலைக்காரியா, எழுந்துடுறி அப்படி சொல்கிறாரு. நீங்களும் என்ன வேணும் உனக்கு அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கால் எடுத்து ஒரு மடியில் வைக்கிறாரு. ஏய் எதுக்கும் உங்களோட கர்மமான இந்த கால் எடுத்து என் காலை மேலே வைக்கிற இருடி அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ அவர் காலிலேருந்து ஒரு வெளி கொலுசு எடுத்து உங்கள் காலுக்கு அப்படியே மாற்றாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே அதை மாட்டி விட்டுட்டு நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, இந்த குப்பெல்லாம் எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கழட்ட போகிறீங்க. ஏய் இதை கழட்டினேன் செத்துருவேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் விட்டுறீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. இப்போ நீங்கள் தான் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கீங்க நைட் டின்னருக்கு. ஸோ குக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்போ தான் வராரு. அவருக்கு ஃபுட் எடுத்து சர்வ் பண்ணுறீங்க. அவர் சாப்பிட்றாரு. ஸோ அப்படியே ஏஞ்சி மேலே போயிடுறாரு. என்னடா இது கதையாக ஆளப்பானே, எதுவுமே பேசாமல் போயிட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லா விசிலையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ ரூமுக்கு தான் வரீங்க. ஸோ உங்கள் ஜங்குக்கும் லேப்டாப்பில் தான் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஏதோ வேலை செய்கிறான் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படி பெட்டோட இந்த பக்கம் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் கொஞ்ச நேரத்துலேயே ஏதோ ஒரு கை உங்களை ஹெவியாக ஃபீல் பண்ண வைக்குது. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. 10 ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் தான் அப்படி உங்களை ரொம்ப டைட்டாக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் அந்த ஹக்லேருந்து வெளியே வரவே முடியல. ஸோ ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை திருப்புறாரு. ஓ எனக்கு தூக்கம் வருது, சும்மா உனக்கு நினச்ச டைமில் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பொண்டாட்டி இல்லை, என் பொண்டாட்டி தாண்டி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை திருப்பி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக்கு தள்ளுறீங்க. பட் அவர் நீங்கள் தள்ளுறதெல்லாம் பார்க்கல, நீங்கள் செம்ம தூக்கத்தில் இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கலட்டுறாரு. ஸோ அவங்க கூட வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காடா. ஸோ இப்படி தான் அவருக்கு தோன்றப்பெல்லாம் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். நீங்கள் 2 பேரும் ஏதோ இந்த வீட்டில் இருக்கோம், இந்த வீட்டுக்காக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க 2 பேருமே. ஸோ இப்படி தான் ஒரு கொஞ்சம் மந்த்ஸ் போயிருக்கோம். 2 பேருமே சும்மா இருக்கோமே தான் இருந்திருப்பீங்க. 2 பேருக்குமே லவ்வெல்லாம் வந்திருக்காது. ஸோ இப்போ இன்றைக்கி தான் ஷாவோட அந்த ஃப்யூனரல் பண்ணி ஒரு எத்தனை ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் அந்த டே. ஸோ நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஷாவோட அந்த இதுக்கு போகலான்னு ரெடி ஆகுறீங்க. ஸோ இப்போ கீழே போகிறீங்க. ஜங்குக்கு தான் எங்கே போகிற, ஷாவை பார்க்க. எது செத்து போனவளையா ஜங்கு, ஷாவை பற்றி பேசாத, நீ அவளை பற்றி பேசு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஓடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு விட்டுறாரு. ஸோ நீங்களும் ஷாவை பார்க்க அந்த இடத்துக்கு தான் போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தாங்கும் இருக்கார். நீங்கள் தாங்க பார்த்தோன்னே எப்படி இருக்க தேங், நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அந்த ஃப்ளார்ஸ் வைக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ ஒரு கல் மேலே தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ தாங்க உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. உங்களுக்கு ஷாவோட ஞாபகம் தான் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் தான் என்னால் எப்படி முடியுதுன்னு தெரியல, என் ஃப்ரெண்டு கொண்டும் கூட என்னால் எப்படி வாழ முடியுதுன்னு தெரியல தான் அப்படி சொல்லி நீங்கள் செம்மையாக அழுறீங்க. ஸோ தாங்க உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாரு, அழாதவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்துடுறீங்க. 10 ஜங்குக்கு இல்லை, சரி எங்கேயோ போய் தொலைகிறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து என்னென்ன வரலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கீழே ரொம்ப சவுண்டு கேட்குது. என்னமோ யாரோ அப்படி கத்திட்டு ஆடிட்டே வரா மாதிரி. யார் இப்படி கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு தான் செம்மையாக குடிச்சிருக்கான். அவங்க கூட 2 பொண்ணுங்க வேறு இருக்குது. என்னது இது 2 பொண்ணுங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கும் மயன் எங்கடி இருக்க, வெளியே வாடி அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் இதை பார்த்து ஜங்குக்கு உனக்கு என்ன வேணும், நீங்கள் 2 பேர் யார், நாங்கள் 2 பேரும் அப்படி சொல்லிட்டு அதுங்க 2 ஒரு மாதிரி சிரிக்குதுங்க. உங்களுக்கு அது இங்கே என்ன பண்ணுதுங்கன்னே ஒன்றும் புரியல. ஸோ ஜங்க் தான் அப்படியே 2 கை எடுத்து உங்கள் ஷோல்டர் மேலே போட்டு உங்ககிட்ட வந்து அப்படின்றாரு. ஸ்மெல் வருது, உங்களுக்கு பிடிக்கல அவர் வாயிலேருந்து. என்ன கருமத்தை குடிச்சிட்டு வந்து ஏன் முன்னாடி பண்ணுறேன், இப்போ இருந்து அப்படி சொல்லிட்டு இங்கே தள்ளி விடுறீங்க. தள்ளக்கூடாது, தீஸ் இஸ் ஐ 2 பேபிஸ் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க 2 பேர் மேலே கை போடுறாரு. லைக் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அவங்க 2 பேர் மேலே கை போட்டு பேசுறது. இன்றைக்கி நைட்
உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னென்னா பண்ணு, என்னை விடு அப்போ சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படி உங்கள் கை பிடிச்சிட்டு, ஆஹா நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுங்களும் ஜங்குக்கு வந்து அப்ரோச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு என்னென்னமோ தோணுது. அப்போ அவர் என்ன நினச்சாரு தெரியல. ஏய் எங்கள் 2 பேர் போங்கடி, உங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை. ஏன் ஜங்குக் போங்கடினா போங்கடி அப்படின்னு சொல்கிறாரு. அதுங்க போகவே மாட்டேங்குதுங்க. ஏய் போங்கடி, காசுக்கு தானே இப்படி பண்ணுறீங்க, போட்டு விட்றேன் போங்க அப்படி சொல்கிறாரு. ஸோ அதுவும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போகுதுங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் இதை பாரு, ஆல்ரெடி நீ என்னை தினம் படுத்திகிட்ருக்க, இன்னொரு வாட்டி நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டு ட்ரை பண்ணனா நான் போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ அப்புறம் யார் வேறு யாரை கூப்பிடுவேன்? அந்த விலங்காத தேங்க கூப்பிடுவியா? ஜங்குக் தேங்கை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ ஜங்குக் உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறாரு. ஜங்குக் விட முடியாது, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போ, உனக்கு நான் எதுக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, என் கையை விட, நான் விட புரியலையே இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இழுத்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படி உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே இழுத்துட்டு, பாருவயன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்தப்போ வேணா அவனை பிடிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு இப்போலாம் உனக்கு பிடிக்குதுடி, நீ பண்ணுற எதுனாலும் எனக்கு பிடிக்குது அப்படி சொல்கிறாரு. நீங்கள் பேசுறதுலாம் காதில் கூட வாங்கலை. என்னை விட்றா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தட்டி விட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்குக் தான் பிடிக்கும் வேன், ஒரு நாள் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே விழுந்துடுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கீழே எழுந்து வரீங்க. ஜங்குக் விழுந்த இடத்துல தான் படுத்துட்ருக்காரு. நீங்கள் என்னன்னு கூட கண்டுக்கல, நீங்கள் பாட்டு கிச்சனுக்கு போய் உங்கள் வேலையாக பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் அப்புறமா தான் ஏஞ்சிக்கிறாரு. முதல்ல ஏந்துக்கவே முடியல, செம்மையாக குடிச்சிருக்காரு நைட்டு. ஸோ அப்படியே ஏஞ்சிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடுறாரு. நீங்கள் கிச்சனில் நின்று குக் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் மேலே வந்து விழுறாரு. அறிவில்லை உனக்கு, கிச்சனில் வந்து இப்படி தான் மேலே விழுவியா? சாரிடி, அது ரொம்ப தலைவலிக்குது, வச்சு காஃபி போட்டுறியா? உனக்கு காஃபி போட்டு தரது தான் நான் இங்கே வந்திருக்கேனா? என்னடி இவ்வளோ நாள் எனக்கும் சேர்த்து தானே சமைச்சேன், ஒரு காஃபி போகிறதுக்கு ரொம்ப தான் அழட்டிக்கிறேன், போடுறி அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இப்போ காஃபி போடுறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காரு. நீங்கள் கூட்டு போய் இந்த காஃபியை ஏதோ வேண்டாம் வெறுப்பாக வைக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கிச்சன் போயிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு சப்பாத்தி தான் பண்ணிட்டுருக்கீங்க, அதை போட்டு உருட்டிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் உங்களை தான் பார்க்குறாரு. அவருக்கு நீங்கள் வந்து அவர் கண்ணுக்கு ரொம்ப க்யூட்டாக தெரியுறீங்க நீங்கள் எது பண்ணாலும். ஸோ அப்படி நீங்கள் எல்லா வேலையும் பண்ணுறீங்க. ஸோ இப்போ உங்கள் ஃபோன் ரேங் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு ஹலோ சொல்லுங்கள், அந்த சைட்லேருந்து பேசுகிறாங்க, நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் எடுத்து பண்ணிவிட்டு டேபிள் மேலே வைக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அப்படியே சாப்பிட்றாரு. ஸோ நீங்களும் அவர் கூட சேர்ந்து சாப்பிட்றீங்க. ஸோ அப்படியே மேலே கடகடன்னு போகிறீங்க. போயிட்டு அப்படியே வெளியே கிளம்புறீங்க. ஜங்கு கேட்குறாரு, எங்கடி போகிற? நான் எங்கன்னா போகிறேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு விட்டுறாரு. ஸோ இப்போ நீங்கள் தான் கேப் பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகிறீங்க. லைக் இது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போகிறீங்க. அங்கே ஒரு லேடி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ மேம், நான் தான் வயன். தெரியும், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் டிவோர்ஸ்க்கு. ஓ ஓகே, இதில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சைன் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ சைன் வாங்கினா மட்டும் போதுமா? போதும். அண்டு அன்றைக்கி நீங்கள் ஃபோனில் சொன்னது எல்லாமே உண்மையா? என்ன மேம் சந்தேகம் மாதிரி கேட்குறீங்க? என் ஃப்ரெண்டு கொன்னவன், எனக்கு அவங்க கூட இருக்க பயமாக இருக்குது. ஓகே மேம், சாரி தெரியாமல் கேட்டுட்டேன். நீங்கள் இதில் அவர் சைனை மட்டும் வாங்குங்க. ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஹியரிங் இருக்குது, அப்போ அவரை கூட்டிகிட்டு வந்துடுங்க போதும். சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அது டிவோர்ஸ் நோட்டீஸை டிவோர்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் வரீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஜங்குக் கிட்ட வந்து இப்போ சைன் வாங்கணும். ஸோ இப்போ ஜங்குக் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே நிறைய ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க எல்லாம். ஆனால் பார்த்தா வந்து ஜங்குக் எல்லாத்தையும் படிக்கிறாரு. ஐயோ படிக்கிறானே, மாட்டிப்போமே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி நம்ம சைன் வாங்குறது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த ஃபைலை வச்சுட்டு உங்களுக்கு வந்து 1 வீக் 2 வீக்ஸ் டைம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. ஸோ இப்படியே தான் நீங்கள் டெய்லி ஜங்குக்கிட்ட சைன் வாங்குறதுக்கு படாப்படுவீங்க. எதுலையாவது வச்சுட்டு சைன் வாங்கிடலாமா, இல்லை வெள்ளை பேப்பரில் வாங்கிட்டு பிரிண்ட் எடுத்து ஒட்டிடலாமா அப்படிலாம் கூட யோசிக்கிறீங்க. ஸோ ஆனால் உங்களால் ஜங்குக்கிட்ட சைன் வாங்கவே முடியல. ஸோ தினைக்கும் ஜங்குக்கும் உங்களை நோட் பண்ணுறாரு. ஸோ ஒரு நாள் நீங்கள் ஜங்குக்கிட்ட அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை கொண்டு வந்துடுறீங்க. பட் ஆனால் நீங்கள் சைன் வாங்காமல் திரும்ப போகிறீங்க. இல்லை உனதாண்டி இல்லை என்ன அது கையில்? நானும் பார்க்குறேன், ஒரு வாரமாக எடுத்துகிட்டு வரேன், வாங்காமல் போகிறேன், கேட்காம போகிறேன், என்ன நான் என்னமோ எடுத்துகிட்டு வரேன், அது உனக்கு தான் உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. இந்த பாருவன் எனக்கு தெரியும் எதுக்கு அதை கொண்டு வர, முதல்ல அது என்னது அப்படி சொல்லி அதை பிடுங்குறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்கறதுக்குள்ள ஜங்கு பார்த்துறாரு. டிவோர்ஸ் நோட்டீஸா? தோடா மேடம் டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டீங்க. ஓ
சைனும் போட்டிங்க, நான் மட்டும்தான் சைன் போடணும் இல்லை? ஓ, 2 வாரம் ஷேரிங் இருக்கா? ஓகே, இதில் நான் சைன் போட்டு கொடுத்தா நீ ஜாலியாக இங்கேருந்து போயிட்டு அந்த தேங்காய் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படி தானே? சரி, தேவையில்லாமல் பேசாத, எனக்கு உங்கள்கிட்ட வாழ விருப்பமே இல்லை, ப்ளீஸ் எனக்கு இதில் சைன் போட்டு குடிச்சவங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இந்த பாருவேன், என்னால் இதில் சைன் போட்டு தர முடியாது ரொம்ப சொல்லிட்டு உங்கள் கண்ணு முன்னாடி அந்த நோட்டீஸை கிழிக்கிறாரு. உங்களுக்கு செம்ம கோவமாக வருது. அப்படியே சங்குக்கு கிழிக்காதான் சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறீங்க. ஏய், இந்த பாருவேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அப்படியே சங்குக்கு அவர் கையை வச்சு உங்களுக்கு பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் தள்ளுறாரு. இந்த பாருவேன், நீ என்ன நினச்சிட்ருக்க மனசில்? டைரியும் புருஷ பண்ணாடி மாதிரி 2 பேரும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்டி, அதை புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு அந்த கிழிஞ்சு போன பேப்பர் மாதிரி இருக்க அந்த தாங்காக வாழ்க்கைக்கு எடுத்துக்காத அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ அப்படியே தான் 6 மந்த் ஆகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு ஜங்குக்கு உங்ககிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாரு. பட் உங்களுக்கு தான் ஜங்குக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் அவரை அந்தளவுக்கு ஹேட் பண்ணுறீங்க. ஸோ ஒன் டே மார்னிங் நீங்கள் ஜங்குக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மயக்கமாக வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம் ட்ரை பண்ணுறீங்க. பட் நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. ஜங்குக்கு தான் ஒயன் என்னடியாச்சு ஏய் அப்போ உங்கள் கணத்தில் தட்டுறாரு. நீங்கள் எந்திக்கவே இல்லை. ஸோ வேகமாக உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ டாக்டர்ஸும் உள்ளே வந்துடுறாங்க. ஜங்குக்கு இங்கே ரொம்ப பதட்டமாக இருக்கார். ஸோ இப்போ டாக்டர் தான் வெளியே வந்துட்டு, நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்டா? ஆமாம். ஏன்னாச்சு எனக்கு? ஒன்றும் இல்லை பயப்படலாம் ஒன்றும் இல்லை. ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், அவ்வளோதான். நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். சங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ஷாக்காக இருக்குது அவருக்கு. ஸோ அப்படியே இப்போ தான் பொறுமையாக உள்ளே வராரு. ஸோ நீங்கள் நல்லா மயக்கத்தில் தான் இருக்கீங்க. ஸோ சங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் அவர் கிஸ் பண்ணுறாரு. அவர் எதுக்காக கிஸ் பண்ணுறாருனா தெரில. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் கண்ணை முடிச்சு ஜங்குக்கு பார்த்தோன்னே, ஏய் எதுக்கு இங்கே வந்த போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, ஏய் லூஸு எழுந்துடுறி அப்படி சொல்கிறாரு. எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கெலாம் ஓடிட்டு வந்தேன்? பின்ன அம்மாவை போகிற அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாரு. அவ்வளோதான். நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க ஜங்குக்க. தவறு. ஏய் அப்போல்லாம் கழுத்தை திருப்பாதிரி உடச்சிக்க போகிறேன் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிற? ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க மேடம், 3 மாதம். ஏன்டி அது கூட மாதிரி தெரியாமல் இருப்ப அப்படி சொல்லி ஜங்கு உங்களை கிண்டல் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ நீங்கள் கடக்கடன்னு ஏன்ச்சு எங்கே போகிறீங்க வெளியே? அப்போ ஜங்கு உங்கள் பின்னாடியே வராரு. ஒயன் எங்கே போகிறேன்? ஒயன் இந்த மாதிரி டைமில் இப்படி நடக்கூடாது அப்படி சொல்கிறாரு. நீங்கள் நேராக டாக்டர் ரூமுக்கு போயிட்டு, டாக்டர் தயவுசெய்து இந்த பேபி எனக்கு அபார்ஷன் பண்ணிவிடுங்க ப்ளீஸ், எனக்கு இந்த பேபி வேண்டாம் அப்படி சொல்லி நீங்கள் அழுறீங்க. ஜங்கு பின்னாடி இருந்ததெல்லாம் கேட்டுட்டு, ஒயன் பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? எனக்கு பைத்தியெல்லாம் பிடிக்கல. உன்ன மாதிரி கொலகாரனோட பிள்ளையெல்லாம் என்னால் சுமக்க முடியாது. டாக்டர் ப்ளீஸ் தயவுசெய்து இந்த குழந்தைய அழிச்சிருங்க, எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி நீங்கள் அழுறீங்க. ஸோ அழுத நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி திருப்பி மயக்க போட்டு விழுந்துடுறீங்க. ஸோ ஆஃப்டர் ஜங்குக்கு அப்படியே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்டுறாரு. நீங்கள் முழிக்கிறதுக்குள்ளே இப்போ நீங்கள் வீட்டில் பெட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. ஸோ ஏஞ்சி பார்த்தானே டாக்டர் அப்படி சொல்லி கத்துறீங்க. ஸோ அப்போ ஜங்கு தான், நாடி ஒன்றும் இல்லை, நீ படுத்துங்க. இந்த பாரு சொன்னால் கேளு ப்ளீஸ், ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறேன். இதில் இந்த கொலகாரனோட பிள்ளையெல்லாம் நல்லா பெற்றுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வயிற்றில் அடிச்சுக்கிறீங்க. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதை பார்க்குறப்போ. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்லாப் தான். நீங்கள் அவர் அப்படியே பாவமாக பார்க்குறீங்க. சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த பாரு உனக்கு என் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ போகலாம் அப்படி சொல்லிச்சவங்க சொல்கிறாரு. என்னால் முடியாது அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பண்ணி தான் ஆகணும் வயன். டிவோர்ஸ் கேட்டல, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன். பட் இந்த குழந்தைய எனக்கு பெற்று கொடுத்துட்டு நீ தாராளமாக போகலாம் சொல்லிச்சவங்க சொல்கிறாரு. நீங்கள் யோசிக்கிறீங்க, ஒரு 10 மாதம் தானே, அந்த குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அன்னையிலேருந்து ஜங்கு உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா சாப்பிட வைக்கிறது, உங்களை மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்குறது அந்த மாதிரி. ஸோ ஒரு டே மார்னிங் ஏஞ்சி அப்படி ஸ்டெப்ஸ்லேருந்து வேகமாக இறங்குறீங்க. ஜங்கு பார்த்துட்டு, ஏய் அறிவு இருக்காடி உனக்கு, எதுக்கடி இவ்வளோ வேகமாக இறங்கி வர, பொறுமையாக வாடி அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படி நம்ம நடந்து வரீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா ஜங்கு வீட்டில் லிஃப்ட்டுக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து லிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஷாக்கு. ஜங்கு தான், தாண்டி லிஃப்ட்டு நீ படிக்கட்டில் இறங்கி வர வேணாம், இனிமேல் லிஃப்ட்லேயே வந்துரு அப்படி சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளே லிஃப்ட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கு உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி தான் ஒன் டே என்ன இருக்குன்னா, நீங்கள் எப்படி சொல்கிறது, சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பீங்க. எல்லா சேனலும் திருப்பி பார்ப்பீங்க. உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெறுப்பாக ஆஃப் பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்க. ஆனால் அடுத்த நாள் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை தான் எல்லாமே ஓடிட்டுருக்கு. பிகாஸ் ஜங்குக்கு உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ சொல்லிட்டு அந்தந்த ப்ரோக்ராம்ஸில் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாரு. அதுவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும்.
ஸோ அப்படி தான் கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ நீங்கள் 6th மந்த்து. ஸோ செக்கப்புக்காக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஜங்க் தான் வாங்கி ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன் போகலாம் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜங்க் அப்படி உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இப்போ நீங்கள் டாக்டரை பார்க்குறீங்க. அவங்க பேபி ரொம்ப நல்லாயிருக்கு, பேபியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கு. ஸோ இப்படியே போச்சுன்னா பேபி நல்லபடியாக பிறந்துடும் அப்படி சொல்லி டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் ஹாப்பி. பட் உங்களுக்கு அது ஹாப்பியாலாம் தெரியல, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே டேஸ் போக ஆரம்பிக்குது. நீங்களும் அப்படியே ஜங்க் கூட அந்த கேரில் அப்படியே விழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபாலன் ஆக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜங்க் இப்படி தான் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்தே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அவர் என்னடி அப்படி பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு தாங்கிட்டேருந்து கால் வருது. அது ஜங்குக்கு பார்க்குறாரு. இன்னும் இவங்க கூட பேசிகிட்ருக்கியா? இந்த பாரு அவன் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படி சொல்லிட்டு அந்த கால் எடுக்கிறீங்க. சொல்லித்தேன் பையன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தான். பேபி எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு. சரி பையன், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். என்னது? அது எங்கள் வீட்டில் எனக்கு அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. நிஜமாக சொல்லிட்டு ஆமாடி, எனக்கு நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட். நீ மறக்காமல் வந்துடு சரியா? நான் வந்துடுதான் அப்படி சொல்கிறீங்க. பட் உங்கள் அந்த ஐஸ் ஓரத்தில் ரொம்ப ஒரு ரொம்ப அது எப்படி சொல்கிறது, ரொம்ப உங்களுக்கு வலிக்குது உள்ள அந்த விஷயத்தை கேட்டோன்னே. பட் நீங்கள் அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்காமல் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. என்னவா அவனுக்கு தாங்க நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் தான். போடே சூப்பர் தான், இனிமேல் யார் வீட்டு கிளியர் அப்படி சொல்கிறாரு. இந்த பாரு, நீ என்கிட்ட என்ன சொன்னேன்? குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே, நான் அதுக்கப்புறம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அது கேட்டோடனே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ இப்போ நைட்டு நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப அப்படி குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே கிட்டே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, பையன் ஸ்டார்டிங்கில் வேணால் நான் உன்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன்டி ஷா. என்னால் இப்போ வரைக்கும் அதுலேருந்து வெளியே வர முடியல. நான் பண்ண தப்பால் உன் ஃப்ரெண்டு இறந்துட்டான்னு நினைக்கிறப்ப எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவனை நல்லா பார்த்துப்போம் மகன். அன்றைக்கி நான் தாங்கிட்டேருந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நான் எதுவுமே வேணும்னு பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் வேணும்னு தான் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு நீ வேணும்டி வயன். நீ என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அலறாரு. ஆக்சுவலாக நீங்கள் தூங்கிருக்கலாம் மாட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கும் கேட்டிருக்கோம். ஸோ ஜங்குக்கும் அப்படியே உங்களுக்கு ஹக் பண்ணிவிட்டு தூங்கியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நீங்கள் தான் கீழே உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வழக்கம் போல் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ஜங்குக்கு சொல்றி வேறு ஏதாச்சும் வேணுமா? இல்லை என்ன வெளியே கூட்டிகிட்டு போறியா? வெளியே வா, இந்த மாதிரி டைமில் வெளியே போகக்கூடாதேம்மா. அதெல்லாம் போகலாம், என்னை கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு அவர் காரை அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை காரில் உட்கார வச்சுட்டு லைக் எங்கள் பக்கத்தில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க் அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நம்ம பாப்பாவை இந்த மாதிரி விளையாடுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பார்க்கில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்க் நீ இங்கே இருவேன், நான் உனக்கு போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கே போயிருப்பாரு. அப்போ தான் அங்கே ஒரு குழந்தை கீழே விழுந்திருக்கும். பட் அவங்க அம்மா அதை கண்டுருக்கவே மாட்டாங்க. அவங்க பார்த்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏஞ்சி போயிட்டு பாப்பா என்னாச்சு? ஆண்டி வலிக்குது. சரி எந்திரி அப்படி சொல்லிட்டு உங்களை அந்த குழந்தைய தூக்கி உட்கார வச்சுக்கிறீங்க. ஸோ நேரம் அந்த குழந்தையோட அம்மா கிட்ட தான், ஹலோ, குழந்தைய கூட்டிகிட்டு பார்க்குக்கு வரீங்க, குழந்தைய தாங்க கவனிக்கணும், இங்கே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க, பாருங்கள் உங்கள் குழந்தை கீழே விழுந்துருச்சு, எதுக்கு நீங்களாம் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அந்த லேடியும் ஒரு மாதிரி இந்த குழந்தைய வாங்கிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஜங்குக்கு வந்துட்டு, மைன் என்னம்மா என்னாச்சு? இந்த பாரு ஜங்குக்கு, குழந்தை கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணிக்காமல் இந்த லேடி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களாம் குழந்தைய பார்த்துக்க வராங்களா இல்லை ஃபோன் பேச வராங்களான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் கடுப்பாகவே இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு தான், சரி அவங்க குழந்தை நம்ம காப்பாற்றிட்டோம்ல, அப்புறம் என்ன வயன்? இல்லை ஜங்குக்கு, குழந்தைங்களெல்லாம் அப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு, சரி அப்போ உங்கள் குழந்தைய நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம குழந்தைய நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் திருப்பி ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ஏதாச்சும் சொல்வீங்களா அப்படின்னு. பட் நீங்கள் எதுவுமே சொல்கிற பாடம் காணும். ஸோ அவரும் அப்படியே விட்டுறாரு. ஸோ அப்படியே இன்றைக்கி தான் உங்களுக்கு டெலிவரி டேட்டு. ஸோ அப்படியே நீங்கள் லேபர் வார்டில் பயங்கரமாக கத்திட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வெளியே தான் இருக்கார். ஆக்சுவலாக தாங்க வந்திருப்பார். ஸோ தாங்க அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் நின்று, சரி அழாத, இல்லை கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி ஜங்கு கழுவுறாரு. தாங்க ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீல் ஜங்குக்கு வந்து ஒரு இதுக்காக அழுறது. ஸோ தாங்க அப்படி ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜங்குக்கு தாங்க பார்க்குறான். ஸோ அவனை ஹக் பண்ணி செம்மையாக அழுகுறான். தாங்க ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறான். நீ அழாத, மைனுக்குலாம் ஒன்றும் ஆகாது, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஆஃப்டர் தட் பேபியும் பிறக்குது. பொண்ணு தான் பிறந்திருக்கும். ஸோ பேபி எல்லோரும் பார்க்குறது, உங்கள் வீட்டில் இருக்கவங்க
ஜங்குக் வீட்டில் உங்கள் அப்பா வந்திருப்பார், அவருக்கு குழந்த பிறந்துச்சு, நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருக்கீங்க தெரிஞ்சப்பறம் அவர் பெருசாக அதை மைண்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இப்போ ஜங்குக் தான் உள்ளே வராரு. ஸோ அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்கள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, சாரி வயன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ, நம்ம இந்த குழந்தைய ஒன்றா வளர்க்கலாண்டி அப்படின்ற மாதிரி அலறாரு. இப்போ நீங்களும் கான்ஷியஸ்க்கு வந்துட்டு ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசலை. ஸோ நீங்கள் வந்து குழந்தை பெற்று கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு பயமாக இருக்குது, எங்கே நீங்கள் போயிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் இப்போ பேபியை வாங்கி பார்க்குறீங்க, அப்படியே ஜங்குக் ஜெராக்ஸ் தான், மினி ஜெராக்ஸு. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் பயன் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறோண்டி, சரி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் நீங்கள் எங்கே போகிறேன்னு சொல்வீங்களா சொல்ல மாட்டிங்களான்ற மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது அவருக்கு. இப்போ தாங்க தான் உள்ள வராரு. நீங்கள் தயம் பாத்தியா, எங்கே உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரலையா? அவள் வரலடி, அவளை கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வர முடியல அப்படி சொல்லி தாங்க சொல்கிறார். ஆமாடா, இந்த நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் வந்து தாங்க மேரேஜ் ஆகி அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஜங்கு தாங்க பார்க்குறாரு, ஏடா அப்பாவாயிட்ட வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு தாங்க சொல்கிறாரு. தாங் சாரி. ஏடா சாரிலாம் கேட்குறேன், உனக்கு அடுத்தவங்க தானே சாரி கேட்க வச்சு பழக்கம். இல்லை தாங், நிறைய தப்பு பண்ணிட்டேன்ல, உன்னை வயனை அப்பாவை எல்லோரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல அப்படி சொல்லிட்டு ஜங்கு அழுறாரு. ஸோ தாங்க கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இந்த பாரு, தப்பு பண்ணுறது சகஜம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, இனிமேல் பண்ணாமல் திருத்திக்கோ, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறத விட வயன்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படி சொல்லிட்டு தாங்க அங்கே போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படி ஒரு கால் பிடிச்சி, வயன் என்னை மன்னிச்சிடுவேன், ஆனால் தயவுசெய்து என்னை விட்டு போயிடாது, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியாது வயன், ப்ளீஸ் எனக்காக நீ இருக்கணும், நீ இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அழறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை. ஸோ அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகி காரில் தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு பயமாக இருக்குது, எங்கே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்களோன்னு. பட் நீங்கள் ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் வரீங்க. ஸோ அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்படியே ஒரு 3 months ஆகுது, நீங்கள் அதை பற்றி அவர்கிட்ட எதுவுமே பேசலை. ஸோ இன்றைக்கி தான் வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஜங்குக்கோட பர்த்டே. ஸோ வீட்டெல்லாம் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஜங்குக்கு வந்து நம்ம பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு. ஆக்சுவலாக நீங்கள் ஜங்குக்கு எப்போயோ மன்னிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அவருக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அவர் பர்த்டே அன்றைக்கி அப்படின்னு தான் நீங்கள் இவ்வளோ நாள் ஜங்குக்கு வந்து வேர்ப்பு காய்ச்சது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டீங்க. பேபிக்கும் வந்து மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்களும் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஜங்குக்கும் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போ வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு, அப்பா கேக்கும் ரெடி ஆகிடுச்சு, ஜங்குக்கு மட்டும் தான் வரதுக்கு பாக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்களும் பேபியும் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அவங்க உள்ளே வராரு. வயன் என்னடி லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்கு, ஜென்ரேட்டர் தான் போடலையா அப்படி சொல்லிட்டு அவர் அங்கே இருக்க லைட் பட்டன்ஸ் ஆன் பண்ணுறாரு. பார்த்தா லைட் ஆன் ஆகுது. ஸோ அந்த டைமே ரொம்ப ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்குக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. பர்த்டே சாங் பாடிட்டே கிட்ட வந்துட்டு கேக்கு காட்டுறீங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. சொன்னீங்க ஜங்குக்கு தான் சொன்னதான், தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்ன மாதிரி நம்ம சேர்ந்து வாழலாமா நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே இயர்ஸாக வருது அவருக்கு. ஸோ அப்படியே அவங்க ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. சாப்பிட்டு கேக்கும் கட் பண்ணுறீங்க. ஜங்கு பேபியும் பார்க்குறாரு. அம்மா பொண்ணு சேர்ந்து என்னை அழ வச்சிட்டிங்க இல்லை, நீ அழ வைக்காதடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த 1 shot நான் எண்ட் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே இதை வளர்க்க விரும்பலை. ஸோ இந்த எண்டிங் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.